இப்போ பின் நுனி அன்ன ஒலினா என்னன்னு பார்க்கலாம். நாக்கோட நுனி மேலே போய் அன்னத்தோட நுனியை கொஞ்சம் பின்னாடி போய் தொடும். இட்டு அப்படின்னு சொல்கிறப்ப காற்று வெடித்து வாய் வழியாக வெளியேறும். இது வெடிப்பொலி. எண்ணு அப்படின்னு சொல்கிறப்ப காற்று வாயில் வராமல் மூக்கு வழியாக வெளியேறும். இது மூக்கொலி. இல் அப்படின்னு சொல்கிறப்ப வளைஞ்சு தடவும். காற்று நாக்கோட இரு பக்கமாக தடை இல்லாமல் வெளியேறும். இது மருங்கொலி. எள் அப்படின்னு சொல்கிறப்ப வளைஞ்சு தொடாமல் கொஞ்ச நேரம் தொடரும். அப்போ காற்று நாக்கோட இரு பக்கமாக தடை இல்லாமல் வெளியேறும். இது மருங்கொலி. ஆனால் கொஞ்ச நேரம் தொடர்ச்சியாக இருக்கும். அதனால இது தொடரொலி.